Hello students, welcome to Master YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல NEET 2024 கான எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். NEET 2024ல வந்து டோட்டலா 200 क्वेश्चंस வந்து கேட்டிருப்பாங்க. அதுல physics, chemistry, botany and zoology ஒவ்வொன்றிலுமே வந்து 50 क्वेश्चंस வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இருக்கும். செக்ஷன் ஏல வந்து 35 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் எனி 10 வந்து அட்டன் பண்ணால் போதும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 14 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸில் வந்து ஏதாவது ராங் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் தான் கொடுப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அதில் ஏதாவது கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதில் கரெக்டாக 10 அட்டன் பண்ணுறது தான் வந்து பெட்டர். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டைரக்ட் டைப் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் அப்படின்னா 2 or 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏ ஒன்லி அண்ட் பி ஒன்லி, போத் ஏ அண்ட் பி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் வந்து வேறு என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அல்லது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் நாட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து அதனோட ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, நாட் இன்கரெக்ட்னு கூட கேட்டிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நாட் இன்கரெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மீனிங். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மேட்சிங் டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அசர்ஷன் ரீசன் அதுலேயும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதிலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். செக்ஷன் பி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பயாலஜியில் வந்து டயக்ராம் டைப்ஸில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து NEET UG 2024 கான எக்ஸாம் பேட்டர்ன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.